வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கள்? உங்களை சினிஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படத்துல பேரை கேட்டா சாதாரணமான தெரியும். ஆனா கதை ரொம்பவே வித்தியாசமானது. யோகி பாபு பூமிகா நடிப்புல ஒரு ஹொரர் படமா வந்திருக்கிற ஸ்கூல்ல பேய் இருக்குன்னு நாம நிறைய படம் பார்த்திருக்கோம். ஆனா ஸ்கூல்ல இருக்கிற பேய்களே டீச்சரா வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் எதுக்கு வராங்க தெரியுமா? வாங்க இந்த வித்தியாசமான ஸ்கூல் படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை என்னண்டா, ஒரு ஸ்கூல் அங்க மார்க் ரேங்க் ஃபர்ஸ்ட் வரணுங்கிற டோர்ச்சர் தாங்க முடியாம பசங்க அடுத்தடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த நிலைமையை மாத்த பல வருஷத்துக்கு முன்னாடி அதே ஸ்கூல்ல படிச்சு இறந்த 2 மாணவர்களோட ஆவி டீச்சர்ஸா அந்த ஸ்கூலுக்குள்ள திரும்ப வருது. அவங்களோட நோக்கம் பசங்களை கொல்றதில்ல, மாறா இந்த மார்க் வெறி பிடிச்ச சிஸ்டத்தை மாத்தி உண்மையான சந்தோஷம் படிப்புல மட்டும் இல்ல, வாழ்க்கைய வாழ்றதுல இருக்குன்னு பசங்களுக்கு புரிய வைக்கிறது தான். இவங்க இப்படி நல்ல விஷயத்த செய்ய முயற்சி பண்ணும்போது, இந்த ஆவி டீச்சர்ஸோட சக்தியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க நினைக்கிற மஸ்தாண்ட் ஒரு மந்திரவாதி உள்ள வரார். இந்த ஆவி டீச்சர்ஸ் பசங்களையும் ஸ்கூலையும் காப்பாத்துனாங்களா, அந்த மந்திரவாதியை ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த ஸ்கூல் படத்தோட கதை. சரி, இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா உண்டு. தைரியமான ஒரு கதைக்களம். முதல்ல நாம டைரக்டர் ஆர்.கே. வித்யாதரனை பாராட்டணும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மாணவர்களோட மன அழுத்தம், கல்வி முறையோட அழுத்தம், தற்கொலைகள்ன்று ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த ஒரு கமர்ஷியல் ஹாரர் படத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கார். வெற்றிங்கிறது மார்க்ல இல்ல, மன நிம்மதியில தான் இருக்குன்னு சொல்ல வர இந்த மெசேஜ் படத்தோட மிகப்பெரிய பலம். இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த படத்தை நாம கவனிக்கணும். 2. யோகி பாபு பூமிகா. யோகி பாபுல நாம பெரும்பாலும் காமெடி கேரக்டர்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இதுல ஒரு சீரியஸான அக்கறை உள்ள ஆவி டீச்சரா வராரு. சில இடங்கள்ல அவரோட வழக்கமான டைமிங் காமெடி இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற படத்துல தன்னோட பங்களிப்பை கொடுத்திருக்காரு. அதே போல பூமிகா சாவ்லாவும் தன்னோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அழகா செஞ்சிருக்காங்க. ஓகே, இதுல மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா உண்டு. குழப்பமான திரைக்கதை அண்ட் டோன். படத்துல மிகப்பெரிய பிரச்சனை அதுல டோன் தான். ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை, மன அழுத்தம்னு ரொம்ப சீரியஸான கதை போகுது. அடுத்த நிமிஷமே ஒரு சம்பந்தம் இல்லாத காமெடி வருது. அதுக்கு அடுத்த சீன்ல பேய் வந்து பயமுறுத்துது. திடீர்னு ஒரு மந்திரவாதி வரான். இப்படி படம் ஹொரரா, கொமெடியா, சோஷியல் மெசேஜ் சொல்ற படமா இல்ல ஃபேண்டசியாண்டு நமக்கே ஒரு பெரிய குழப்பம் வந்துருது. இதனால எந்த ஒரு உணர்வோடையும் நம்மால முழுசா உணர முடியல. 2. செயற்கையான வசனங்கள். படம் சொல்ல வர கருத்து ரொம்ப நல்லது. ஆனா அது சொல்ற விதம், அதாவது வசனங்கள் பல இடங்கள்ல ரொம்ப செயற்கையா ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு படத்துல வசனம் மாதிரி இல்லாம ஒரு மேடை பேச்சு மாதிரி இருக்கிறதால நம்மால அதோட ஒன்ற முடியல. 3. தேவையில்லாத மந்திரவாதி. மாணவர்களோட மன அழுத்தத்தை மையமா வச்ச ஒரு கதைக்குள்ள திடீரென்று மஸ்தாண்டோ ஒரு மந்திரவாதி கேரக்டர் எதுக்கு வருதுன்னு தெரியல. படத்துல மெயின் கதையிலிருந்து இந்த மந்திரவாதி ட்ராக் ரொம்பவே விலகி போகுது. ஒரு நல்ல சோஷியல் த்ரில்லரா இருந்திருக்க வேண்டிய படத்தை தேவையில்லாத இந்த ஃபேண்டாசி விஷயங்கள் பலவீனப்படுத்துது. 4. சுமாரான மற்ற விஷயங்கள். படத்துல மற்ற டெக்னிக்கல் விஷயங்களும் துணை நடிகர்களோட நடிப்பும் ரொம்ப சுமாரான அளவுல தான் இருக்கு. ஒரு ஹொரர் படத்துக்கு தேவையான அந்த விறுவிறுப்போ திகிலோ பல இடங்கள்ல மிஸ் ஆகுது. சோ, இந்த ஸ்கூல் படம் பார்க்கலாமா வேண்டாமா? பாருங்க, டைரக்டரோட முயற்சி ஒரு நல்ல முயற்சி தான். ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை கமர்ஷியல் படமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்கார். ஆனா அந்த எண்ணம் திரையில முழுமையா வரல. ஒரு நல்ல மெசேஜுக்காக திரைக்கதையில இருக்கிற சில குறைகளை பொறுத்துக்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா ஒரு பக்கா ஹொரர் படத்தையோ இல்ல ஒரு சீரியஸான படத்தையோ எதிர்பார்த்து போனா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஓகே, சரி மக்களே, நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தால் உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி மக்களே.